குட் மார்னிங் டு ஆல். டுடே நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் இன்றைக்கத்தோட இம்பார்ட்டன்ட் நியூஸஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட அப்டேஷன் பார்த்துடலாம். நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் அப்கமிங்கில் வர எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல் கோர்ஸ்க்கான நியூ பேட்சஸ் வந்துட்டு லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எந்தெந்த கோர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூபிஎஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், போலீஸ். ஸோ நீங்களும் அப்கமிங்ல வர ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியோட எக்ஸாம்ஸ் வந்துட்டு எழுதி உங்களோட லைஃப்ல சக்சஸ்ஃபுல் பர்சனா வந்துட்டு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி எக்ஸாம்ஸ்க்கான ஆல் எக்ஸாம்ஸையும் வந்துட்டு கிளியர் பண்ணும். அதாவது எந்தெந்த கோர்ஸ்க்கு எந்தெந்த எக்ஸாம்ஸோ அந்த கோர்ஸ்ல வந்துட்டு ஜாயின் பண்ணி கிளியர் பண்ணோம் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டு கோர்ஸுமே வந்துட்டு ஆக்சசபிளாக வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரெண்டுலையுமே வந்துட்டு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக வந்துட்டு எந்த பேட்ச் வந்துட்டு இருக்குமோ அதில் கூட வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹோப் காலேஜ் கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆயிருக்கு. அப்கமிங்கில் வர எல்லா எக்ஸாம்ஸும் வந்துட்டு கிளியர் பண்ணோன்னா நம்மளோட சைன் ஐஏஎஸ் அகாடமியை கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் நம்பர் 9600527687. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் கோர்ஸ் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்டு ஆல் கோர்ஸ் டீட்டெயில்ஸும் வந்துட்டு ஒன் நம்பர் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ காண்டாக்ட் நம்பர் எகைன் சொல்கிறேன் 9600527687. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கத்தோட ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்னைக்கத்தோட ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா கேபினெட். ஸோ கேபினெட் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்டிலைசர்ஸ்க்கான ஒரு சப்சிடி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இயருக்கு. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 12% வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்துட்டு 41,534 கோடி வந்துட்டு ஃபர்டிலைசர்ஸ் காரிஃப் சீசனுக்கு 2025 to 2026க்கான காரிஃப் சீசனுக்கான கிராப்ஸ்க்கு. ஓகேங்களா? இதோட சப்சிடி ரேட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்துக்கோங்க. நைட்ரஜனுக்கு வந்துட்டு 47, பாஸ்பேட்டுக்கு வந்துட்டு 52, பொட்டாஸ்க்கு வந்துட்டு 2.38, ஸோ சல்ஃபருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னா ஃபர்டிலைசர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு கீழே அப்படின்னா நேஷனல் பயோடைவர்சிட்டி ஸ்கீமுக்கு கீழே தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இந்த சப்சிடிலாம். எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. எந்த கிராப்க்குன்னு சொல்லிட்டு காரிஃப் கிராப்கான சப்சிடிஸ் தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டு? 41,534 கோடி. ஓகேங்களா? ஸோ இந்த என்பிஎஃப் ஸ்கீம் வந்துட்டு எந்த இயர்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 2010லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓவராலாக கவர் வந்துட்டு எவ்வளோனா 28 கிரேட்ஸ் வந்துட்டு கவர் பண்ணியிருக்காங்க. அது போக ப்ரைஸிங் நான் யூரியா ஃபர்டிலைசர்ஸ்லாம் வந்துட்டு ப்ரைஸிங் வந்துட்டு டீகண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த நான் யூரியா எதுனா டிஏபி, எம்ஓபி, என்பிகே. ஓகேங்களா? ஸோ இதுக்கான பட்ஜெட் வந்துட்டு 2027 வரைக்கும் எவ்வளோ வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா 1,70,799 crore வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதில் நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா சத்தீஸ்கர். ஸோ சத்தீஸ்கர் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏஐ எனேபிள்டு எஜுகேஷன் கேம்பெயின் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. டு இன்டிகிரேட்டட் ஏஐ இன்டு ஸ்கூல் எஜுகேஷன் சொல்லிட்டு. ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏஐ ட்ரைனிங் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறதுக்காக ஏஐ எஜுகேஷனை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டேஸாக எல்லாமே வந்துட்டு ஏஐ ரிலேட்டடாக தானே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஏஐ ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் ப்ளஸ் வந்துட்டு ஏஐ ட்ரைனிங் சர்டிஃபிகேஷனை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்கமிங்கில் ஆல்ரெடி ஒரு நியூஸ் பார்த்தோம். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனும் சிபிஎஸ்சியும் சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஏஐ வந்துட்டு ஏஐ கரிக்குலம், ஏஐ கம்ப்யூட்டிங்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருப்பாங்க 3 to 8 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா? 3லேருந்து 8வது வந்துட்டு படிக்கிற குழந்தைங்களுக்கு. ஸோ 2 lakh டீச்சர்ஸை வந்துட்டு இதில் வந்துட்டு ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ எங்கே வந்துட்டு அப்டேட் பண்ணியிருப்பாங்கன்னா ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் வந்துட்டு கூகுள் வந்துட்டு சைன் பண்ணியிருப்பாங்க லெட்டர் ஆஃப் இன்டென்ட். இந்த கேம்பெயினில் வந்துட்டு எம்பவர்டு டீச்சர்ஸ் ப்ரோக்ராமும் வந்துட்டு இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா 200 டீச்சர்ஸ் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு ஒர்க் ஷாப்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதா வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சத்தீஸ்கரோட கேபிட்டல் வந்துட்டு பார்த்துக்கோங்க ராய்ப்பூர். சீஃப் மினிஸ்டர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விஷ்ணு தியோ சாயி. கவர்னர் யாரு அப்படின்னா ராமன் தேக்கா. ஓகேங்களா? ஸோ சத்தீஸ்கர் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஏஐ எனேபிள்டு எஜுகேஷன் கேம்பெயின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இதில் நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம்.
யூனியன் கேபினெட் வந்துட்டு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா 2 ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. இன்னும் அருணாச்சல் பிரதேஷ்ல வந்துட்டு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்த் வந்துட்டு 40,000 கோடி வந்துட்டு இதுக்கான ஒர்த் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் கலை 2 அதாவது கலை 2 ப்ராஜெக்ட் அதோட பேரு. ப்ராஜெக்ட் வந்துட்டு என்ன பேர் அப்படின்னா கலை 2. ஸோ இதில் வந்துட்டு 1200 மெகாவாட் வந்துட்டு லோகித் ரிவர்ல வந்துட்டு கொண்டு வர போறாங்க. இதுக்கான வந்துட்டு காஸ்ட் எவ்வளோனா 14,000 கோடி வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது கம்ப்ளீஷன் வந்துட்டு 78 மந்த் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து கமலா ப்ராஜெக்ட் வந்துட்டு 1720 கோடி வந்துட்டு மெகாவாட் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 26,000 சில்லற கோடி வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட கம்ப்ளீஷன் வந்துட்டு 96 மந்த்ஸ். ஸோ கலை 2 வந்துட்டு யார் இம்ப்ளிமெண்டேஷன் பண்றாங்கன்னா டிஹெச்டிசியும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தான் வந்துட்டு பண்றாங்க. அதுவே கமலா வந்துட்டு என்ஹெச்பிசியும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்றாங்க. ரெண்டுமே வெவ்வேறு கம்பெனி. ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு ஹெல்ப்புக்கு வராங்க. ஓகேங்களா? ஸோ அது போக வந்துட்டு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் பிளஸ் வந்துட்டு ஈக்விட்டி சப்போர்ட் ஃப்ரீ இது எல்லாமே வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா 12% பிளஸ் வந்துட்டு 1% வந்துட்டு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அது போக HPCL ராஜஸ்தான் ரெஃபினரி காஸ்ட் வந்துட்டு ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. 79,459 கோடி வந்துட்டு ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா July 1, 2026 ஸ்டார்ட் ஆக போகுது. அது போக ஜெய்ப்பூர் மெட்ரோவுக்கு வந்துட்டு அப்ரூவல் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதில் ஃபுல்லாகவே வந்துட்டு மெட்ரோக்கான அப்ரூவல் தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் அருணாச்சல் பிரதேசம் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி அப்ரூவல்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் கலை 2 பற்றி பார்த்தோம். அடுத்து வந்துட்டு கமலா வந்துட்டு பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? கலை 2 வந்துட்டு யார் யாருன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அதுவே வந்துட்டு கமலா வந்துட்டு யார் யாருங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஜெய்ப்பூர் மெட்ரோவும் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது எவ்வளோ கிலோமீட்டர்னு சொல்லி பார்த்தோம்னா 41 கிலோமீட்டர் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இதுல அருணாச்சல் பிரதேசோட கேபிட்டல் வந்துட்டு பாத்துக்கோங்க இட்டாநகர். சிஎம் வந்துட்டு யாருன்னா பீமா கண்டு. கவர்னர் வந்துட்டு கைவால்யா திரிவிக்ரம் பட்நாயிக். ஓகேங்களா? ஸோ ராஜஸ்தானோட கேபிட்டல் வந்துட்டு எதுனா ஜெய்ப்பூர். சிஎம் வந்துட்டு பஜன்லால் சர்மா. அது போக வந்துட்டு கவர்னர் வந்துட்டு யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஹரிபாபு கிருஷ்ணராவோ பக்தே. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்துட்டு ஸ்டாட்டிக் வந்துட்டு ஓவரா ரொம்ப வந்துட்டு கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஒன்ஸ் வந்துட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு நிலா வந்துட்டு என்ன அப்படின்னா ஹியூமனாய்டு ரோபோட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு எங்கே அப்படின்னா புதுச்சேரி அசம்பிளி எலெக்ஷனில் வந்துட்டு வெல்கம் பண்ணுறதுக்காக டெப்ளாய் பண்ணியிருப்பாங்க. அசிஸ்ட் ஓட்டர்ஸ்க்காக வந்துட்டு புதுச்சேரி அசம்பிளியில் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் அதெல்லாம். ஸோ அடுத்து வந்துட்டு அலிமை லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா அலுமினியம் பாரத்ன்னு சொல்லிட்டு. ஸோ அது எதுக்காக அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம் அலுமினியம் செக்டாரை வந்துட்டு டவுன் ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. அதுக்காக வந்துட்டு எல்லாருமே இப்போ வந்துட்டு ஸ்டீலு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு அது போக வந்துட்டு நிறைய வேரியண்டான பாத்திரங்கள்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால அலுமினியத்தோட அதாவது குறைஞ்ச அலுமினியத்தோட டவுன்ஃபாலை வந்துட்டு நம்ம இன்னும் வந்துட்டு மேம்படுத்தணும் அப்படின்னா ஏதாச்சும் வந்துட்டு கொண்டு வரணும் இனிஷியேஷன் சொல்லிட்டு அலுமினியம் பாரத்ன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு 40 to 50% கான்ட்ராக்ஷன் ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த அலுமினியம் பாரத் வந்துட்டு எங்கே நடந்திருக்குன்னா காந்தி நகர் குஜராத்தில் வச்சு நடத்திருப்பாங்க. அது போக இந்த அலிமையோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு பார்த்துக்கோங்க அகமதாபாத் குஜராத். பிரசிடென்ட் வந்துட்டு ஜிதேந்திர சோப்ரா. அடுத்து வந்துட்டு ICAR. ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஹை லெவல் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்துட்டு கொண்டு வராங்க. ஸோ என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்தன் அக்ரிகல்ச்சர் ரிசைலன்ஸு, ஃபுட் இன்புட் செக்யூரிட்டி அண்ட் வந்துட்டு கிளைமேட் ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க்குக்காக இது எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னா ஃபார்மர் அவுட்ரீச், ரிசோர்ஸ் ஆப்டிமிஷம், டைவர்ஃபிகேஷன் அண்ட் டெக் அடாப்ஷன் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. இதில் மேரா கௌரவ் அதை வந்துட்டு 100 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸ்க்கு வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதான் வந்துட்டு இந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு கீழே வந்துட்டு கொண்டு வந்துருப்போம். அதாவது இந்த மேரா கௌரவ் 100 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்டு கொண்டு போய் ரீச் பண்ணும் அப்படிங்கிறத ஒரு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்துட்டு எலிவேட் பண்ணி காட்டுற மாதிரி இந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்துட்டு அவங்களோட சைட்லேருந்து இன்னும் அக்ரிகல்ச்சர் ரிசைலன்ஸை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ICARோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்துக்கோங்க நியூ டெல்லி. டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னா மங்கி ஜாத், எஸ்டாப்ளிஷ் 1929.
நெக்ஸ்ட் நியூஸ், ஜெயந்த் சௌத்ரி வந்துட்டு லான்ச் பண்ணியிருப்பாரு. என்ன அப்படின்னா ஸ்கில் அவுட்கம்ஸ் ஃபண்டுன்னு சொல்லிட்டு 530 கோடி வந்துட்டு அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருப்பாரு. எதுக்காக அப்படின்னா அவுட்கம்ஸ் பேஸ்டு ஃபினான்சிங்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ப்ரொவைட் ஏஸ்பிரேஷனல் லிவ்லிஹுட் டு 2 lakhs யூத்தை வந்துட்டு லோ இன்கம் பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து சேவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான். எந்தெந்த செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னா ஐடி, பிஎஃப்எஸ்ஐ, ஹெல்த் கேரு, லாஜிஸ்டிக்கு, எலக்ட்ரானிக்ஸு, க்ரீன் ஜாப்ஸ் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது போக என்எஸ்டிசி வந்துட்டு மேஜராக வந்துட்டு மேனேஜ் பண்ணுது, இந்த பார்ட்னர்ஷிப் அலைன்ஸ் எல்லாம் ஃபுல்லாகவே மேனேஜ் பண்ணுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்கில் இம்பேக்ட் பாண்டை வந்துட்டு பேஸ் பண்ணி தான் இது சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்கில் இம்பேக்ட் பாண்டோட இயர் என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. எந்த இயர் அப்படின்னா 2021. ஓகேங்களா. என்எஸ்டிஎஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு நியூ டெல்லி, சிஇஓ வந்துட்டு வேத் மணி திவாரி, சேர்மன் வந்துட்டு நாயிக். ஓகேங்களா, ஏஎம் நாயிக். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். டென்மார்க். ஸோ டென்மார்க் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேனிஷ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எங்கே கொண்டு வந்திருப்பாங்கன்னா நியூ டெல்லியில் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நியூ டெல்லியில் எங்கே லொக்கேட்டாக இருக்குது, நம்ம இந்தியாவில் வந்துட்டு லொக்கேட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு எம்பசி ஆஃப் டென்மார்க் ப்ளஸ் வந்துட்டு கான்ஃபெடரேஷன் ஆஃப் டேனிஷ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு நம்ம டென்மார்க் வந்துட்டு சைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் வந்துட்டு டென்மார்க் கூட சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டென்மார்க்கும் நம்மளும் வந்துட்டு ஜீரோ வந்துட்டு ட்ரேட் வந்துட்டு போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஜீரோ ட்ரேட் வந்துட்டு ஆல்ரெடி சைன் பண்ணியிருக்கோம், 2025 சைன் பண்ணியிருக்கோம். அதை வந்துட்டு இன்னும் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி எது இதில் சேம் வந்துட்டு ட்ரேடு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, டேனிஷ் கம்பெனிஸ், நேவிகேட்டிங், இந்தியன் மார்க்கெட்டு, இது எல்லாமே. ஓகேங்களா. ஸோ 2025 போட்ட ஜீரோ ட்ரேடுக்காக இப்போ வந்துட்டு எகைன் வந்துட்டு டேனிஷ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ன்னு சொல்லிட்டு நியூ டெல்லியில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யார்? டென்மார்க். ஸோ டென்மார்க்கோட கேபிட்டல் பார்த்துக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோப்பகன். கரன்சி வந்துட்டு டேனிஷ் குரோனு. பிஎம் வந்துட்டு மாட்டே ஃபெராஸ்கிஸ்கன். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்துட்டு சிபி ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ கான்ஸ்டியூஷன் வந்துட்டு எந்த இயரில் கொண்டு வந்தாங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இது பார்த்துருக்கோம். ஸோ சிந்தி லாங்குவேஜில் வந்துட்டு இப்போ அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு சிந்தி லாங்குவேஜ் வந்துட்டு எந்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோன்னா தேவநாகரி ப்ளஸ் வந்துட்டு பெர்ஷியன் ஸ்கிரிப்ட்ஸை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே வந்துட்டு சேர்ந்தது தான் சிந்தி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 2 லாங்குவேஜுமே அசைன் ஆனது சிந்தி லாங்குவேஜ். இப்போ வந்துட்டு லேட்டஸ்ட் வெர்ஷனா கான்ஸ்டியூஷன் வந்துட்டு சிந்தி லாங்குவேஜில் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க இப்போ. ஓகேங்களா. ஸோ இந்தியாவோட ஃபியூ கண்ட்ரிஸ் வந்துட்டு டிரான்ஸ்லேஷன் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க கான்ஸ்டியூஷனை. ஸோ ரீஜனல் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஏர்லியர் வெர்ஷனாக எது எதில் இருந்துச்சுன்னா போடோ, தொக்ரி, சாந்தலி, தமிழ், குஜராத்தி, நேபாளிஸ்ன்னு இருந்துச்சு. இப்போ வந்துட்டு சிந்தியை வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. யார்? சிபி ராதாகிருஷ்ணன். அவர் யார்? வைஸ் பிரசிடென்ட். ஓகேங்களா. சிந்தி அப்படிங்கிறது வந்துட்டு 8th ஷெட்யூல் கீழே வந்துட்டு கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. 21st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அப்பயே வந்துட்டு 1967 வந்துட்டு இதை கொண்டு வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ தான் வந்துட்டு அதுக்கான ஃபுல் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஆட் ஆகி இப்போ வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ சிந்தி லாங்குவேஜ் டோட்டலாக வந்துட்டு எத்தனை ரீஜனல் லாங்குவேஜஸ் வந்துட்டு இந்த கான்ஸ்டியூஷன் கீழே வந்துட்டு ஆக்டிங்கில் இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அது போக வந்துட்டு போடோ, தோக்ரி, சாந்தலி, தமிழ், குஜராத்தி, நேபாளி. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி தொடர் நியூஸில் பார்த்துட்டோம். ஸோ என்னென்ன பார்த்தோம்? இந்த ஃபர்டிலைசருக்கான ஒரு நியூஸ் பார்த்தோம், இதுக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்துட்டு இந்த ஏஐ எஜுகேஷனுக்காக சத்தீஸ்கர் வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. அது போக முன்னாடியே வந்துட்டு ஒரு நியூஸ் பார்த்தோம். இந்த ஏஐ வந்துட்டு என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனும் ப்ளஸ் சிபிஎஸ்சியும் சைன் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பார்த்தோம். ஏஐ இப்போ சத்தீஸ்கர் வச்சு பார்க்குறோம். எஸ்டர்டே ஓடதில் வந்துட்டு எந்த பிளேஸில் வந்துட்டு ஒரு நியூஸ் பார்த்தோம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டைமாக வந்துட்டு கொண்டு வந்தாங்க போபால்ங்கிற பிளேஸில் வந்துட்டு என்ன ஃபஸ்ட்டு டைமாக வந்துட்டு இனிஷியேட் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்துட்டு யூனியன் கேபினட் வந்துட்டு 2 ஹைட்ரோ ப்ராஜெக்ட் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஒன்று கலை 2ன்னு, இன்னொன்று கம்லா ப்ராஜெக்ட்டு. ஸோ கலையில் வந்துட்டு 1200, கம்லாவில் வந்துட்டு 1720 கோடின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து நிலாங்கிற ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட் பற்றி சொல்லியிருப்போம். அடுத்து அலுமினியோடத்தோட இதை வந்துட்டு இன்னும் வந்துட்டு மேம்படுத்தணும், அலுமினியமோட டவுன் ஸ்ட்ரீம் ஆயிடுச்சுன்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அதுக்காக ஒரு மீட்டிங் ஒன்றும் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க காந்தி நகர், குஜராத்தில். அடுத்து ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்துட்டு ஐசிஏஆர் கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா 100 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸை அக்ரிகல்ச்சர் கீழே மேம்படுத்தணுங்கிறதுக்காக.
அடுத்து ஸ்கில் அவுட்கம் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. நிறைய வந்துட்டு ஸ்கில்ஸை வந்துட்டு இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஜெயந்த் சௌத்ரி வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து டென்மார்க் வந்துட்டு டேனிஷ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்லாம் நியூ டெல்லியில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ட்ரேடு இன்வெஸ்ட்மெண்ட்டு இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக. அடுத்து சிபி ராதாகிருஷ்ணன் வந்து கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு சிந்தி லாங்குவேஜை வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. சிந்தி வந்துட்டு தேவநாகரியும் பெர்ஷியன் ஸ்கிரிப்டையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ண ஒரு லாங்குவேஜ். ஸோ கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு எத்தனை லாங்குவேஜஸ் வந்துட்டு அலைன் ஆயிருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அது போக கான்ஸ்டியூஷன் வந்துட்டு இயர் வந்துட்டு எந்த இயர், நம்ம இந்தியா வந்துட்டு எந்த இயரில் அடாப்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி அப்டேட்டட் நியூஸஸ்லாம் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் பார்த்துட்டோம். அப்கமிங்கில் வர எல்லா நியூஸஸும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். ஸ்டே வித் யூன்.